මනම්පිටිය ප්‍රදේශයේ මිලිමීටර් 30කට 34කට ආසන්නව වර්ෂ. மன்னம்பிட்டிய பகுதியில் 34 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மகாவலி கங்கையின் மேல் பகுதியில் அதிக மழைவீழ்ச்சி பதிவாவதும் வான்கதவுகள் திறக்கப்படுவதால் சிறு வெள்ள நிலைமை காணப்படுகின்றது. தற்போது அந்த வெள்ள நிலைமை குறைவடைந்து செல்கின்றது. இன்னும் சில மணித்தியாலங்களில் நீர்மட்டம் குறைவடையக்கூடும். ඉහළ තත්ත්වයකට යන්නේ නැති බව තමයි අපේ පුරෝකථනය. இதனிடையே பொல்கொல்லு, விக்டோரியா, ரந்தனிகலு, ரந்தம்பே, முருகாகந்து, மாதிருவோயா நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர்த்தேக்கங்களுக்கு அருகில் வசிக்கும் தாழ்நில பகுதி மக்களை இது தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை மகாவலி அதிகார சபையின் பிரதான அணைகள் நீர்த்தேக்கங்கள் செயற்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் DM தர்மதாச தெரிவித்தார். இதனிடையே 32 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்தது. நிலவும் மழையுடனான வானிலையினால் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்விஞ்ஞான பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்தார். முருகாகந்த நீர்த்தேக்கத்தின் வான்கதவும் நேற்று இரவு திறக்கப்பட்டது. கலாபாம்பியின் வான்கதவுகள் தலா 6 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதுடன் இப்பன்கட்டுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் தொடர்ந்தும் திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல மின்னேறிய நீர்த்தேக்கத்தின் வான்கதவு திறக்கப்பட்டுள்ளது. அதன் 7 வான்கதவுகளில் 5 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. குறித்த நீர் கடுவுள்ள பகுதியில் திறந்துவிடப்படுகிறது. அங்கமுவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த நீர் லுணுவோயாவுக்கு திறந்துவிடப்படுகிறது. லுணுவோயாவை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். போவத்தென்ன நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வான்மட்டத்தை எட்டியுள்ளது. இதனிடையே கல்னோவு, ஹிரிபிட்டியாகம வீதி, ஹந்துன்கம பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் மாற்று வீதியில் மக்கள் 20 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அவுக்கண்ணையிலிருந்து கக்கிராவோ ஊடான வீதியும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது.